அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹைட்ரஜன் மாலிகுலோட மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமை எப்படி வரைவது என்பதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹைட்ரஜன் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதை பார்ப்போம். இரண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் மாலிகுல் கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 1. இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரும் 1 தான். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. இந்த ஹைட்ரஜனுக்கும் 1s1 தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி எழுதுவது என்பதற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எலக்ட்ரான் 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்திலையும் அதோட எலக்ட்ரான்ஸ் 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் இருக்கும். இது மாலிகுலாக ஃபார்ம் ஆகும்போது அட்டாமிக் ஆர்பிட்டால்கள் கம்பைன் ஆகி மாலிகுலார் ஆர்பிட்டால்கள் கிடைக்கும். ஒன்று பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால், இன்னொன்று ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு இடையில் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால ஒன்று சிக்மா 1s, ஆன்டி பாண்டிங்காக இருக்கிறதுனால இன்னொன்று சிக்மா ஸ்டார் 1s. ஸோ அதோட மாலிகுலார் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன் சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1sல எந்த எலக்ட்ரானும் இருக்காது. ஏன்னா மொத்தமாகவே 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானும் சிக்மா 1s அப்படிங்கிற பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டாலில் தான் இருக்கும். இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரு டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாலிகுலார் ஆர்பிட்டால் டயக்ராம். நெக்ஸ்ட்டு எம்ஓ டயக்ராமை வரைவோம். எந்த ஒரு டயக்ராம் வரைஞ்சாலும் இப்படி ஒரு லைன் வரையணும். இந்த லைன் என்னென்னா எனர்ஜி லைன். கீழே இருந்து மேலே பார்த்து போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரஜனில் 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம், அதுலேயும் அப்படி தான் 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் அந்த ஒரு எலக்ட்ரானும் இருக்குது. இந்த 2 கம்பைன் ஆனால் தான் 2 மாலிகுலார் ஆர்பிட்டால் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 2 எலக்ட்ரானும் இதை விட எனர்ஜி கம்மியான சிக்மா 1s அப்படிங்கிற மாலிகுலார் ஆர்பிட்டாலில் தான் ஃபில் ஆகும். ஹைட்ரஜன் மாலிகுலோட எம்ஓ டயக்ராம் இது தான். அதோட பாண்ட் ஆர்டரை நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு NB மைனஸ் NA/2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாண்ட் ஆர்டரை கேல்குலேட் பண்ண முடியும். NBனா என்னென்னா நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான், NAனா என்னென்னா நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான். இந்த கேஸில் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் 2. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இதுக்கு உள்ளாடி 2 எலக்ட்ரான் இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் எந்த விதமான எலக்ட்ரானும் இல்லை. ஸோ 2 மைனஸ் 0 டிவைடட் பை 2 which is equal to 2/2 which is equal to 1. ஹைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் 1. நெக்ஸ்ட் இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி அது என்ன மேக்னெட்டிக் பிஹேவியரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது டயாமேக்னெட்டிக்காக இருக்கா அல்லது பேராமேக்னெட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறது. பேராமேக்னெட்டிக்னா இந்த எம்ஓவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் சிங்கிள் எலக்ட்ரானாக இருந்தால் அது பேராமேக்னெட்டிக். பேர்டாக இருந்தால், அதாவது இரட்டை எலக்ட்ரான்களாக இருந்தால் அது டயாமேக்னெட்டிக். இந்த கேஸில் ஹைட்ரஜன் மாலிகுல் ஒரு டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.